அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒரு தாய் தன்னுடைய மகன் இறந்த பிறகு மிகவும் உடைந்து போனார். அவரிடத்தில் ஆறுதல் சொல்லுவதற்கு பல பேர் வந்து ஒவ்வொரு விதமாக சொன்னார்கள். ஆனாலும் அவர் மனம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியாக திருப்பலிக்கு சென்று திருப்பலியை ஒப்பு கொடுத்து தன் மகனுக்காக ஜெபித்துவிட்டு பங்குத்தந்தையிடம் சென்று ஆசீர்வாதத்தை வாங்குவதற்காக போகிறார். அப்பொழுது பங்குத்தந்தையும் அந்த தாய்க்கு ஆறுதல் சொல்லி அவரை தேற்றி, அம்மா, மகன் அவன் போய்விட்டான், கவலைப்படாதீர்கள், அவன் முன்னே சென்றிருக்கிறான், அவ்வளவுதான், நாம் எல்லோரும் அவனை பின்தொடரப் போகிறோம் என்று சொல்லி அந்த தாயை ஒரு விதமாய் தேற்றினார், ஆறுதல் சொல்லினார். பிரியமானவர்களே, அந்த தாயும் ஆம், உண்மைதான், என் மகன் ஆண்டவரிடத்தில் முன்னே போய் சேர்ந்து விட்டான், அவனை பின்தொடர்ந்து நானும் ஒரு நாள் என் மகனை சந்திக்க ஆண்டவரோடு உடனிருக்க செல்லப்போகிறேன் என்கிற துணிவோடு தன் மனதிலே தைரியத்தை, நம்பிக்கையை வளர்த்து கொண்டாலாம் அந்த தாய். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இல்லாத சதுசேயர்கள் ஆண்டவர் இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் கேள்வியை எழுப்புகிறார்கள். உயிர்த்தெழுதலில் அவர்களுக்கு நம்பிக்கையே இல்லை. ஒன்று, கேள்வி எழுப்புகிறார்கள் என்றால் தெளிவை பெற்றுக்கொள்வதற்கு கேள்வியை எழுப்பணும். அப்படி இல்லை அப்படின்னா தங்களுடைய அறிவுத்திறனை வெளிப்படுத்துவதற்காக கேள்வியை எழுப்பியிருக்கணும். இந்த இடத்தில் இயேசுவிடமிருந்து நல்ல பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சதுசேயர்கள் கேள்வி கேட்கல. ஏன்னா அவர்களுக்கு மறைநூல் நன்றாகவே தெரிந்திருந்தது. மறைநூலை நன்றாக படிக்கிறவர்களாக சதுசேயர்கள் இருந்தார்கள். பிறகு எதற்காக இயேசுவிடத்தில் அந்த கேள்வியை கேட்டார்கள் என்றால், இயேசுவை எப்படியாவது மடக்க வேண்டும், அவரை சதிவலையில் சிக்க வைக்க வேண்டும், அதன் வழியாய் அவர் மீது குற்றப்பழியை சுமத்த வேண்டும், மோசேவினுடைய சட்டத்திற்கு எதிராக இந்த இயேசு செயல்படுகிறார் என்று முத்திரை குத்த வேண்டும். அதுதான் அவர்களின் நோக்கமாக இருந்தது. அன்பிற்குரியவர்களே, நம்மில் கூட பல பேர் இத்தகைய மனநிலையில் இருக்கலாம். விவிலியத்தை நாம் வாசிக்கிறோம், படிக்கிறோம், புரிந்து கொள்கிறோம், மறைவுரையை கேட்கிறோம். பல முறை மறைவுரையை கேட்டாலும் இறை வார்த்தையை வாசித்தாலும் சில பேருக்கு சந்தேகம் மேல் சந்தேகம், கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவர்களின் நோக்கம் பதிலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றோ அல்லது கடவுளின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து சொல்லுகிற இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதோ இல்லை. மாறாக எப்படியாவது குறுக்கு கேள்வி கேட்கணும், தாங்கள் நியாயமானவர்கள் அல்லது தாங்கள் கேட்கிற கேள்வி அறிவுத்திறனுள்ள கேள்வி, தங்களை ஒரு பெரிய அறிவி ஜீவியாக ஞானியாக காட்டிக்கொள்வதற்காக சில நேரங்களில் விவிலியத்தை துருவி துருவி கேள்வி கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். நம்பிக்கை என்பது மிக அவசியமான ஒன்று பிரியமானவர்களே. இரண்டாவது, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நாம் எல்லோருமே வானதூதரை போல இருப்போம் அப்படின்னு ஆண்டவர் தெளிவாகவே சொல்லுகிறார். இவர்கள் திருமணத்தை பற்றி பேசுகிறார்கள், குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகிறார்கள், திருமணத்திலே நடக்கப் போகிற நிகழ்வுகளை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் விவேகத்தோடு தான் சொல்ல வேண்டிய கருத்தை மிக தெளிவாக ஆழமாக இந்த உலகத்திற்கு சொல்லுகிறார். உயிர்த்தெழுந்த பிறகு நாம் எல்லோரும் அங்கு இடத்திலே திருமணத்தை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ விவாதித்து கொண்டிருக்க போவதில்லை, தேடிக்கொண்டிருக்க போவதில்லை. மாறாக நாம் எல்லோரும் மாட்சிமை பொருந்திய உடலை பெற்று வானதூதரை போல அழியா உடலை பெற்றிருக்கிறவர்களாய், ஆண்டவருடைய பேரின்பத்தில் வீற்றிருக்கிறவர்களாய், ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்கிறவர்களாய், அவரை எப்பொழுதும் போற்றி புகழ்ந்து துதித்து ஆராதனை செய்யக்கூடியவர்களாய் இருக்க போகிறோம். அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கப் போகிறது. இந்த மறை உண்மையை ஆண்டவர் இன்றைய நாடினுடைய நற்செய்தியில் அவர் வெளிப்படுத்தி சொல்லுகிறார். பிறகு மூன்றாவது சிந்தனையாக
நம் கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். அதை இன்னும் ஆழமாக தெளிவாக எடுத்து சொல்லி, ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இருக்கிறவராக இருக்கிறவர் நாமே என்பதுதான் அந்த வெளிப்பாடு. அப்படி என்றால் ஆண்டவர் எப்பொழுதும் இருக்கிறார், கடவுள் தாமாகவே இருக்கிறார். இதை நாம ஒரு விசுவாசமாக அறிக்கையிடுறோம். அவரை யாரும் உருவாக்கவில்லை, அவருக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, எப்பொழுதும் இருக்கிறார், எங்கும் வியாபித்திருக்கிறார், எல்லாவற்றிற்கும் ஆதி காரணமாக இருக்கிறார். அப்படி என்றால் நம் கடவுளுக்கு மரணம் இல்லை, மாறாக அவர் வாழ்வோரின் கடவுள். இந்த மரணம் எல்லாம் ஒரு விதமான இந்த உலக வாழ்வின் முடிவு மட்டுமே. இதனையே மக்கபேயர் புத்தகம் தெளிவாக சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் உயிர்த்தெழுதலை பற்றிய அதிகமான குறிப்புகள் இல்லை. அதனால தான் சியோல் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதாவது இந்த திருப்பாடலில் பயன்படுத்தப்படுகிற அந்த சியோல் என்கிற வார்த்தை நம்முடைய உடலானது இறந்த பிறகு பாதாள படுகுழிக்குள் தள்ளப்படுகிறது, அதோட நம்முடைய வாழ்க்கையை முடிஞ்சிடுது அப்படின்னு அர்த்தம். மாறாக 2 மக்கபேயர் புத்தகம் 7வது அதிகாரம் 9வது இறைவார்த்தையும் 14வது இறைவார்த்தையும் தெளிவுபடுத்துகிறது. இறந்தோர் உயிர் தெழுவார்கள். யூதா 6 கிலோ வெள்ளி திரட்டி அவர்களுக்காக பாவம் போக்கும் பலியை ஒப்பு கொடுத்தார். பாவம் போக்கும் பலியை அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்றால் இதன் வழியாக நாம் ஒவ்வொருவரும் மீட்பு பெறப்போகிறோம். உயிர்த்தெழுதலில் நம்பிக்கையுடைய நமக்கு நிலைவாழ்வு உண்டு என்கிற உறுதியை தருகிறது இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம். ஆம், அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அதையே இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் கூட கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே அவர் வழங்கியுள்ளார். நம்முடைய உள்ளத்தில் அன்பு உண்டு, வல்லமை உண்டு, கட்டுப்பாடு உண்டு. கடவுளை பின்பற்றி செல்லுகிற நாம் ஒவ்வொருவரும் உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமென்.